ஷர்மிளா, விஜய் ரசிகர்கள் தற்போது மிகவும் சோர்ந்து போயிருக்கிறார்கள். காரணம், ஜனநாயகன் பொங்கலுக்கு முன் வர வேண்டிய படம் வெளியாகவில்லை. நேற்று வெளியாகி இருக்க வேண்டும் அந்த படம், ஆனால் இன்னும் வெளியாகவில்லை. எப்பொழுது வெளியாகும் என்றும் தெரியவில்லை. என்றால் 21ஆம் தேதி வரை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. 22ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வந்தாலும் அதன் பிறகு வெளியானால் நிச்சயமாக பொங்கலை தாண்டிதான் வரும் என்பதால் இந்த வாட்டி ஜனநாயகன் பொங்கல் இல்லை என சோர்ந்து போயிருந்த விஜய் ரசிகர்கள் தொண்டர்களிடையே ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. விஜய் தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள் வட்டத்திலே ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார். சோர்ந்து போயிருக்கும் ரசிகர்கள் சோர்ந்து போக வேண்டாம், இது பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் என்பார்கள். அதாவது கஷ்டத்திலும் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால், ஜனநாயகன் லேட்டா ரிலீஸ் ஆனாலும் மாஸ் வசூல் செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை ரசிகர்களும் தொண்டர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என பேசியிருக்கிறார். அதற்கு காரணம் என்னவென்றால், தற்போது ஒருவேளை வெளியாகி இருந்தால் ஏற்கனவே பராசக்தி என்ற பெரிய படமும் வெளியாகிறது. எனவே இந்த தமிழகத்திலே உள்ள 1200 ஸ்கிரீன்ஸ் என்று அழைக்கப்பட்ட திரைகள் இருக்கின்றன. அதிலே இரண்டுமே பிரித்துக் கொள்ளும். இவ்வளவு திரையரங்கள், இவ்வளவு திரையரங்கள், இவ்வளவு திரைகள் என பிரித்துக் கொள்வார்கள். 600, 800, 400 என்ற வகையில பிரித்துக் கொள்வார்கள். ஆனால் விஜயுடைய ஜனநாயகன் தாமதமாக வெளியாவதால் அப்பொழுது முழுக்க 1200 திரையரங்குகள், கிட்டத்தட்ட 1000 திரையரங்குகளாவது விஜயுடைய படத்திற்கு ஓப்பனிங்காக கிடைப்பதற்கு வாய்ப்பு, 1000 திரைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இதனால் வசூல் 2 நாட்களில் செய்யப்படுகின்ற வசூலை ஒரே நாளில் செய்கின்ற வாய்ப்பு ஜனநாயகன் படத்திற்கு கிடைக்கும். எனவே லேட்டானாலும் மாஸ் வசூல் செய்வதற்கான வாய்ப்பு ஜனநாயகன் தள்ளி போவதால் தங்களுக்கு கிடைத்திருக்கு என்பதை ரசிகர்களும் தொண்டர்களும் உணர வேண்டும் என்ற வகையில் அவர் பேசியிருக்கிறார். அது மிகவும் அந்த தகவலை தற்போது அவருடைய நண்பர்கள் மற்றவர்களிடம் பகிர்ந்து வருகிறார்கள். ரசிகர்களுக்கும் இந்த தகவல் சென்று கொண்டிருக்கிறது. எனவே அந்த தகவலை முன்கூட்டியே நாம் தற்போது விஜய் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்காக ஒரு பிரத்யேக செய்தியாக தற்போது நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது விஜய் ரசிகர்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய ஒரு தகவல். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோம் என்பார்களே, அது போன்று லேட்டா வந்தாலும் மாஸ் வசூல் செய்யக்கூடிய வாய்ப்பு ஜனநாயகன் படத்திற்கு கிடைத்திருக்கிறது. நிறைய திரைகளிலே ஜனநாயகன் படத்தை வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதன் மூலமாக பொங்கல் திருவிழா தற்போது முடிந்துவிட்டாலும் விஜயின் ஜனநாயகன் வெளியாகும் பொழுது அது ஜனநாயகன் பொங்கலாக ரசிகர்கள் கொண்டாடுவதற்கு ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. தற்போதுக்கு நமக்கு கிடைத்த தகவல், ஒருவேளை 22ஆம் தேதி நீதிமன்றத்திலே வழக்கு விசாரணை வரும்பொழுது அதற்கான உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு அதற்கு முன்னதாகவே அந்த திரைப்படத்திற்கு தேவையான சென்சார் போர்டு தணிக்கை சான்றிதழ் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு விட்டால், ஒருவேளை நீதிமன்றத்திலே நாங்கள் சரி செய்து விட்டோம் என கூறினால் நிச்சயமாக உடனடியாக சென்சார் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போது சான்றிதழ் கிடைத்தால் வரும் 26ஆம் தேதி, அதாவது ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று ஜனநாயகன் திரைப்படம் தமிழகம் முழுவதும் இல்ல உலகம் முழுவதும் வெளியாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே தற்போது கணிக்கப்படுகிறது. அதற்கேற்ப திட்டமிடலை செய்ய வேண்டும் என்ற வகையில் விஜய் தன்னுடைய நண்பருடன் பேசியிருக்கிறார். எனவே நிச்சயமாக விஜய் தற்போது விஜயுடைய நிலைமை என்னவென்றால், ஜனநாயகன் ரிலீஸ் தள்ளி போகிறது என்ற ஒரு பக்கம், மற்றொரு பக்கத்திலே சிபிஐ விசாரணைக்கு வரும் திங்கட்கிழமை டெல்லியிலே ஆஜராக வேண்டும் கரூர் பெருந்துயரம் தொடர்பாக. எனவே அழுத்தத்தின் மேல் அழுத்தம் இருக்கிறது. அந்த அழுத்தத்தின் மேல் அழுத்தம் தனக்கு இருந்தாலும் தன்னுடைய ரசிகர்கள் உற்சாகமாக இருக்க வேண்டும், சோர்ந்து போய்விடக்கூடாது ரசிகர்களும் தொண்டர்களும் என்பதற்காக விஜய் இந்த தகவலை தன்னுடைய நண்பருடன் பேசியிருக்கிறார். அந்த தகவல் தான் தற்போது கசிய ஆரம்பித்திருக்கிறது. எனவே விஜய் ரசிகர்கள் லேட்டா வந்தாலும் ஜனநாயகன் இந்த மாத கடைசியிலோ அல்லது பிப்ரவரி முதல் வாரத்திலோ வெளியாவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. குறிப்பாக ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று ஜனநாயகன் படம் வெளியாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அந்த வகையில் நிறைய தியேட்டர்கள், நிறைய திரைகளில் வெளியாகி குறைந்த தினங்களில் நிறைந்த வசூல், அதிக வசூலை செய்வதற்கு வாய்ப்புகள் ஜனநாயகன் படத்திற்கு அதிகம் இருக்கிறது என்பதை தான் தற்போது புரிந்து கொள்ள வேண்டும் என விஜய் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் விஜய் தன்னுடைய நண்பர்கள் மூலமாக ஒரு தகவலை கசிய விட்டிருக்கிறார். அந்த தகவல் தான் நமக்கு கிடைத்து அந்த தகவலை தற்போது விஜய் ரசிகர்களுக்காக நாம் கொடுத்திருக்கிறோம். எனவே ஜனநாயகன் ரிலீஸ் என்றைக்கு ஆகிறதோ அன்று ஜனநாயகன் பொங்கலாக நிச்சயமாக விஜய் ரசிகர்கள் அதை கொண்டாடுவார்கள் என்பதிலே மாற்று கருத்தில்லை. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது விஜயுடைய பழைய படங்கள் மெர்சல் போன்றவை எல்லாம் ரீரிலீஸ் செய்யப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் அந்த படங்கள் பொங்கலுக்கும் வெளியிடப்படுகிறது என்ற தகவலும் வந்திருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் விஜய் ரசிகர்களுடைய ஜனநாயகன் பொங்கலுக்கு சற்று காலதாமதமாக ஜனவரி மாத இறுதியிலே அந்த ஜனநாயகன் பொங்கலுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். காத்திருந்தாலும் அந்த காத்திருப்புக்கு உரிய பலனாக ஜனநாயகன் படம் உரிய வகையில இருக்கும் என்ற வகையிலே விஜய் கூறியதாக தற்போது தகவல்கள் கசிய ஆரம்பித்திருக்கின்றன. ஷர்மிளா.